வேலைக்கு சேர்ந்திருக்கேன் ஹீரோ ஹோண்டால. மெக்கானிக்கா? ம் அப்போ படிக்க போறது இல்லை. ம், இந்த அளவே முதல்லயே சொல்லியிருந்தா காலேஜ் அது இது நடிச்சிருக்க வேணாம்ல. அப்போ இவ்வளவு நாளும் நீ பாஸ் பண்ணுவ, நல்ல வேலைக்கு போவேன்னு நினைச்சவெல்லாம் மாட்டேன். எடுத்துட்டு போ. இவ்வளவு நாள் என்கிட்ட எதுக்காவது கேட்டிருக்கியா? இப்ப மட்டும் என்ன புதுசா? போப்பா, ஏன் நிக்கிறேன்? நல்ல வேலையா? பின்ன ஹீரோ ஹோண்டாவில் வேலை கிடைக்கிறது சும்மாவா? எத்தனை பேர் தவங்க கிடக்குறாங்க. தூங்கிட்டானா? சாப்பிட கூட இல்ல. ஒரு 2 வார்த்தை நல்லா பேசியிருந்திருக்கலாம். என்ன பேச சொல்றேன்? இத்தனை நாள் திட்டி இருக்கேன், அடிச்சிருக்கேன். இப்ப வேலை கிடைச்ச உடனே பாசமா பேசினா நம்ம அப்பா காசுக்காக நடிக்கிறான்னு நினைக்க மாட்டா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னங்க என்னங்க இது? சின்ன பிள்ளையாட்ட அழுதுட்டு. இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. இன்னைக்கு ஆர்டர் கையில கொடுத்த என்ன பார்த்தப்போ இனி எவனாவது கேப்பா, ஏன் உன் பையன் தண்டமா இருக்கான்னு. சரி, நீங்க தூங்குங்க. எப்போடி தூங்குறதா? என் பையன் ஹீரோ ஹோண்டாவில் வேலை பார்க்கறான். பெருமைய பாரு. பின்ன நான் இல்லாம வேற யாரு பெருமைப்படுவா? பின்ன எதுக்காக அவனை அந்த அடி அடிக்கிறீங்க? அடிக்கிறது காரணம் இருக்குல்ல. பையன் நல்லா வரணும் தானே அடிச்சிட்டேன். அனிதா, அனிதா, ஆபீஸ்ல கொடுத்தாங்க. சாலரியில இருந்து கழிச்சுக்கு வாங்கலாம். நான் சம்பாதிச்சு முதல்ல வாங்கினது. நீ தான் ஃபர்ஸ்ட் உட்காரணும்னு ஷோரூம்ல இருந்து தள்ளிட்டே வரேன். குட். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிடுறேம்மா. சாயந்தரம் சீக்கிரம் வந்துடு. லட்சுமி, டேய், உங்க அப்பா அம்மா தான் ஊருக்கு போயிருக்காங்களே, உங்க வீட்டுக்கு கீ குடுறா. ஏய் போடா. டேய் ப்ளீஸ் டா, நானும் அனிதாவும் கொஞ்ச நேரம் தனியா இருப்போம்டா. ஏய் போடா, யாரா பார்த்தா? டேய் டேய் டேய், உன் காலை வந்து கேக்குறேன்டா ப்ளீஸ் டா, யாருக்கும் தெரியாதுடா. தேங்க்ஸ் டா குண்டா.